கையில் அப்படியே வந்து ஜப்பான் மீனோட இருக்கிறேன்னு சொல்லி பார்ப்பீங்க. இன்னைக்கு இந்த ஜப்பான் மீனை வச்சுக்கொண்டு ஒடியல் மாவுல வந்துட்டு மீன் புட்டு வந்து செய்ய போகிறாங்க. செம்மையாக சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். மீன் புட்டு செய்கிறது வந்துட்டு அப்போ ஒடியல் மாவில் தான் செய்யணும். புட்டுக்கு ஒரு சைட்டு மாவும் ரெடி. ஸோ புட்டு ரெடியாக போகிறது. ஸோ தேவையான அளவுக்கு கட்டர் தூள், தேவையான அளவுக்கு மிளகு, ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு, நல்லா பழப்புளி விட்டு அவிச்சு எடுக்கணும். அட 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 இந்த மேலே மெல்ல தொட்டா பூ போல் அப்படி இருக்குது பாருங்க. இந்த ஒடியல் அந்த புட்டோட மனம் கமண்டு அப்படியே மூக்கு அப்படி சுண்டி இழுக்குது. ஆனால் இந்த மனத்தை எப்படி உங்ககிட்ட வீடியோவில் சொல்கிற காண்பிக்கிறது சொல்லி தெரியல. கொதிச்சு கொண்டிருக்குது. அடடா ஆவி பறக்குதே. எப்படி பட்டி கோலமாக பெட்டியில் அப்படியே பச்சை வாழையிலையை வெட்டி அதை நெருப்பில் வதக்கி அதை உள்ளே வச்சு அதுக்குள்ளே அப்படியே படையெல்லாம் பொங்கி போட்டு எடுத்த ஒடியல்மா மீன் புட்டு ரெடி. என்ன பேம் புளி காரம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. என்ன கையில் அப்படியே வந்து ஜப்பான் மீனோட இருக்கிறேன்னு சொல்லி பார்ப்பீங்க. இன்றைக்கி இந்த ஜப்பான் மீனை வச்சுக்கொண்டு ஒடியல் மாவில் வந்துட்டு மீன் புட்டு வந்து செய்ய போகிறாங்க. ஸோ இது எங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இப்படியான ஒரு பேரே வந்து கேள்விப்படுறது. வளமையாக வந்துட்டு வடமாகாணத்தில், அதாவது குறிப்பாக யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு பக்கம்லாம் வந்துட்டு இந்த மீன் புட்டு அப்படிங்கிறத வந்து பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து கேட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்மளோட இந்திர போஸ் வந்து சொல்லியிருந்தார் வந்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு வந்துட்டு மீன் புட்டு செய்து தரப்போம் அப்படி சொல்லி. அப்போ இது புதுசாக இருக்குது. இது நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஊர் பக்கம் எல்லா பேருக்கும் புதுசாக இருக்கும். அப்படிங்கிறனால எல்லாருக்கும் காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி முதல் தடவையாக இன்றைக்கி இந்த ஜப்பான் மீனில் செய்கிற மீன் புட்டு வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். இது எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம். ஸோ செம்மையாக சமைக்கிறோம், பயங்கரமாக ருசிக்கிறோம். ஸோ வந்து நான் பேசிகிட்டே இருக்காமல் அவங்க வந்து வேலை பண்ணுறாங்க, நான் வந்து குறைச்சி கொடுக்கக்கூடாது. அவங்களோட வேலையை கண்டினியூ பண்ணுற மாதிரி அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். புட்டுக்கு ஸ்பெஷலே வந்து இந்த மீன் தான். இதை இங்கே என்ன மீன் சொல்கிறது என்ன? ஜப்பான். நம்மளோட ஊரில் கோல்டன் சொல்கிறோம். கோல்டன் செல்வன் இதோட சின்னல், இதை பெருசு சைஸ், இதை வந்துட்டு கோல்டன் சொல்லுவோம் எங்களோட ஊரில். ஆனால் கொமனாவை வந்துட்டு பாடப்புத்தகத்தெல்லாம் இதை வந்து ஜப்பானில் தான் போடுவாங்க. மீன் ஜப்பானில் தான் சொல்கிறது. ஆனால் எங்களோட ஊரில் மட்டும் கோல்டன். இதை வெட்டுறதுக்கு வேறு காசு எடுப்பாங்களா சந்தையில்? இதுக்கு தனி காசு. அவங்க வெட்ட செதில் விட்டுருவாங்க. செதில் அவங்கள எடுப்பாங்க, நான் இடிக்கும் அப்படியே இருக்குமே. ஸோ தேங்காய் திருவிப்படுது ஒரு பக்கம். தேங்காய் வந்து இந்திரண்ணா வந்துட்டு வேகமாக மீனை வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கு. சொன்னால் அவங்க நார்மலாக வந்து டெய்லி இப்படி தானே சமையல் பண்ணுறது. ஆனால் எங்களுக்கு தான் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். என்ன சொன்னால் வீட்டில் எப்போவுமே வந்துட்டு அம்மா கையாலேயோ அக்கா கையாலேயோ சமைச்சு சாப்பிட்டு பழகிட்டு. ஆனால் இவங்களோட சமையல் வந்துட்டு உண்மையில் பெண்களையே தோற்கடிக்கிற அளவுக்கு பிரமாதமாக சமைக்கிறாங்க. அது எங்களுக்கு நேற்று கொடுத்த நண்டுக்கறி ஒரு ஸ்பெஷல் அப்படி சொல்லலாம். அது வந்து அவங்க சொன்ன இந்த மீன் புட்டு தான் வந்து நான் வாழ்க்கையில் சாப்பிட்டு பார்த்ததே கிடையாது. புட்டு கொத்து சாப்பிட்ருக்கேன். நான் மீன் புட்டு வந்து தான் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்க போகுது. அளவான ஒரு கிச்சன் அப்படியே வைப்போங்க. ஸோ கிச்சன் சைஸ் வந்து இவ்வளோ தான். அவங்களுக்கு அளவான ஒரு கிச்சன். 3 டைம் விடியச்சாமும். எத்தனை மணிக்கு இந்திரண்ணா எந்திரிச்சீங்க? 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு காலையில் வெட்டி குத்தி வெளியாக்கி அங்கே இறைச்சி திரும்பவும் வந்துட்டு மீன் புளித்தண்ணியெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதாவது நேற்றும் நாங்கள் சாப்பிட்டது மீன் புளித்தண்ணி. இது
அண்ட் வந்து அடுத்த நாளும் வந்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொன்னதால இன்னைக்கு உரைப்பை கொஞ்சம் கம்மியாக்கி நம்மளுக்கு அவனுடைய ஸ்பெஷலாக சமைச்சிருக்காங்க. நேற்று அந்த உரைப்பை தாண்டி வேறு எல்லாமே வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு வந்து ஸ்பெஷல் வந்து உரைப்பு தான் போல இருக்கும். அந்த உரைக்கும் அந்த புளியும் தான். ஆனால் எங்களுக்கு ரொம்ப ஓவராக இருந்தது. இன்றைக்கி ஆனாலும் வந்து சமைச்சிருந்தாங்க. ஸோ இது இன்னைக்கு காலையில் சாப்பிட்டது வந்துட்டு சேம் அது மீன் புளித்தண்ணி அண்ட் வந்து இறைச்சி. ஸோ ரெண்டும் அதை மாதிரி நைட்டு சமைச்ச நண்டு கறி இருந்தது. அது உண்மையில் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கணும். எங்களுக்கே தெரியாமல் சமைச்சிட்டாரு. அண்ணா வந்து சொன்னது வந்துட்டு நேற்று அதாவது புளி தண்ணி அந்த மீன் சாப்பிடும்போது வந்து சொன்னவர் வந்து நண்டு இருக்குது அதுதான் நைட்டுக்கு சமைக்கிறேன்னு சொல்லி. அப்போ நான் அதை பொருட்படுத்தலை. பழமையான அது சமைக்கிற நண்டு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்து நைட்டு சாப்பிட்றது வந்துருக்குது. இல்லை பெரிய நண்டு உண்மையில் அது ஃபுல்லாக வந்துட்டு இறைச்சி மாதிரியே இருந்தது. டேஸ்ட்டும் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. வித்தியாசமாக வந்து சமைச்சிருந்தாங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்னதுன்னா மன்னார்லேருந்து ஆர்டர் பண்ணி எடுத்திருந்தாரு அண்ணா. ஸோ அதுதான் உண்மையில் அதை வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீங்களாம் மெர்சல் ஆயிருப்பீங்க. அதை காட்ட முடியலாம் போயிட்டுது. எங்களுக்கே அது சர்ப்ரைஸாக வந்து இருந்தது. நைட்டு சாப்பிடும்போது இதைத்தான் நண்டுன்னு சொன்னான்னு சொல்லி. அப்படி நான் வந்துட்டு அவங்க 2 நண்டு வந்து அனுப்பியிருக்காங்க மன்னாரில். அந்த 2 நண்டு தான் அவங்கக்கிட்ட வந்து பட்டதையை வந்து அவங்க சொன்ன ப்ரைஸை வந்து ஒப்பிட்டு பார்க்கல. எங்களோட ஊரில் தான் அதில் அவங்க வென்றதாக இருந்தால் எப்படியுமே அந்த 2 நண்டை வந்து வென்றதாக இருந்தால் மேபி ஒரு 8,000 7,000 வந்து முடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். ஆனால் அவங்க சொன்ன காஸ்ட்டு வந்துட்டு 5,000க்கு குறைய தான் வந்து சொல்லியிருந்தாங்க 2த்துக்குமே. மனைவி அமைவதெல்லாம் வரம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் இந்திரண்ணா அமைஞ்சது அம்மாவுக்கு வரமாக இருக்கும். எப்படியெல்லாம் வேலை செய்கிறார் பாருங்க. ஆனால் ஒருவேளை இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நீ வருங்காலத்தில் நம்மட படியணிகளுக்கு வரப்போகிற வாய்ப்புகள் இங்கே பாருங்க. அந்த அண்ணா வேலை செய்த மாதிரி நீங்களும் வேலை செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு எதுவும் சொல்கிறது தெரியாது. அண்ணன் எங்களை மாட்டி விட போகிறாரு போல இருக்கு. அதாவது நான் சேரல அந்த லிஸ்ட்டில். நம்மளோட டீமில் இருக்க மற்ற படியணிகள் வந்து சொன்னேன்னா சப்போஸ் வந்து அவனையும் வெட்டிங் பண்ணி லைஃப் அண்ட் ஒன்றுக்குள்ளே போனான்னு சொன்னால் கேரளாவிலலாம் வந்துட்டா பண்ணலாம். நான் அடிச்சு சொல்ல மாட்டேன். நான் பிறகு பண்ணலாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிறகு பண்ணாம இருந்தாண்டா என்ன ப்ரோ இருக்குது. அந்த சிக்கல் ஒன்று இருக்குது. ஸோ பண்ணலாம். சப்போஸ் அப்படி பண்ணாலும் கூட இந்த கேரளாவில் வந்துட்டு நம்மளை வந்துட்டு சமையல் வீடியோக்கெலாம் போட மாட்டாங்க கூட தெரியும் தானே. வந்துட்டு வித்தியாசமாக சமைச்சு போடுவாங்க. அதுவும் கேரளா வீட்டு சாப்பாடுன்னு சொன்னவங்களும் தெரியும். இந்த வாழை இலையில் அப்படியே படையலாக தான் இருக்கு. அப்படி அண்ணன் வந்துட்டு தூங்குற வசதியிலேருந்து மற்ற எல்லா ஏற்பாடுகளுமே சகல விதமாக வந்துட்டு ஓகே. அண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியாக வந்து இந்த வீடை வந்து கட்டியிருக்கிறாங்க. அண்ட் வந்து இது வந்து அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ. இந்திரண்ணா நந்தினி அம்மாவா அப்படி தான் நினைக்கிறேன் பேர் சொன்னவங்க. தமிழாக இருக்குது அம்மா. அண்ட் வந்து அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க. மற்ற 3 பாய்ஸும் வந்து அவங்களோட மகன். இவர் தான் மூத்தாளன்னு நினைக்கிறேன். அவரோட வைஃப் அண்ட் பேரன். ஸோ இந்திரண்ணாவோட குடும்ப புகைப்படம். அண்ட் சுற்றி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பேராண்டியோட ஃபோட்டோ தான் அவர் வச்சிருக்கிறாரு. ஓகே. ஸோ அந்த பக்கம் வாஷ்ரூம் அண்ட் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம், அந்த சைடில் தொங்கலில் வந்துட்டு பூஜை ரூம் அண்ட் இது ஹால் அண்ட் இது கிச்சன். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவாக வந்து செய்திருக்காங்க. அதாவது நாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இங்கே நிற்கிறது இப்படி. ஓகே புளி. ஸோ பழப்புளி தான் யூஸ் பண்ணுறேன். நான் நினச்சேன் நேற்று கூட புளிக்காது மாங்கான்னு. ஆனால் மாங்காய் கிடையாது, பழப்புளி தான் வந்து யூஸ் பண்ணது. செம டேஸ்ட்டு. ஆனால் இப்படி செஞ்சால் ஒரு கிழமைக்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 கிலோ 2 கிலோ புளி தேவைப்படும் போல இருக்குது. புளி மட்டுமே இவ்வளவு யூஸ் பண்ணால். இந்திரனோட இன்னொரு ஸ்பெஷலே வந்துட்டு இதுதான் உழைக்கிறது சாப்பிட்றதுக்காக வேண்டி. ஸோ சாப்பாட்டில் எந்த விதமான ஒரு குறையும் இருக்கக்கூடாது. மனுஷன் வாயால் சாப்பிட்றது. ஸோ மனசு விட்டு வாய் விட்டு பேசி சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். ஒடியல் மாவில் தான் பிட்டாப்ப. ஸோ புட்டு கூட வந்து ஒடியல் மாவில் தான். ஸோ இப்போ அரிக்கிறாங்க. ஒடியல் மாவு தான் செய்யணும் என்ன. ஓகே. அப்போ புழுக்கொடியல் மாவுன்னு சொல்கிறது அப்படியா? புழுக்கொடியல் மாவில் தான் இந்த புட்டு செய்யணும். நான் நினச்சா இப்போ நார்மலாக வந்து நம்ம செய்கிற மாதிரி இந்த அரிசி மாவுலாம் செய்யலாம் என்ன. ஓகே. மீன் புட்டு செய்கிறது வந்துட்டு அப்போ ஒடியல் மாவில் தான் செய்யணும். நம்மளோட பக்கமெல்லாம் வந்துட்டு மேலே மட்டக்களப்பில் ஒடியல் புட்டுலாம் வந்து பெருசாக செய்கிறதே இல்லை.
இதுக்கு மாவு வறுக்கிறதா இல்லை அப்படி பச்சை அந்த இது செஞ்சுட்டு வறுக்கிறதா இது வறுக்கிறல்ல பச்சை இதுக்கு சுடு தண்ணி ஊற்றி பிரட்டணும் இல்லையா பச்சை தண்ணி பிரட்டலாமே மீன் அதாவது மீன் சைஸை வந்து பார்த்தீங்கன்னா 2 மீனை வந்துட்டு 2 மீனை 3 மீனே வந்துட்டு 2 கிலோவா 20 கிலோ ஆயிரும் அவ்வளோ கொஞ்சம் பெரிய பெரிய மீன். ஆனால் ஒப்பிட்டு பார்க்கையில் மட்டக்கிழப்பு ப்ரைஸோட கடல் உணவுகளுக்கெல்லாம் வந்து இங்கே விலை குறைன்னு தான் சொல்லணும். அதாவது மன்னார் மேலே அந்த முல்லைத்தூள் இந்த மீனெல்லாம் வந்துட்டு கிலோ வந்துட்டு 1000 சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் வந்துட்டு கிலோ கூட நினைக்கிறேன் ஜப்பான். ஸோ பிட்டுக்கு ஒரு சைட்டு மாவும் ரெடி. ஒரு பக்கம் இந்திர பஸ்ஸா, இன்னொரு பக்கம் அண்ணன் 2 பேரும் பயங்கரமாக வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே, இதுதான் பிட்டு சட்டி. நம்மளும் வந்து குழல் பிட்டு சட்டி தான் வந்து பார்த்துருப்போம். இது தட்டையாக இருக்குது. இட்லி சட்டியா? இதில் பிட்டு வைக்கலாமா? எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆகும். ஸோ இட்லி சட்டி இதில் தான் வந்து இப்போ பிட்டும் மேக் பண்ண போகிறாங்க. இந்த 2 கழுவி மீனில் எல்லா ரத்தத்தையும் எடுத்துட்டாரு. ஸோ பிட்டு ரெடியாக போகிறது. இப்போ அந்த ஓட்டைக்கெல்லாம் கீழே விழாதா? விழாது. ஒரே தடவை இல்லை. ஃபினிஷ், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஸோ இது வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் மற்ற வேலைகளை பண்ணுவாங்க. அதை அப்படியே கவர் பண்ணுவோம். ஓகே, இது வந்து இப்போ மீனை என்ன செய்ய அவிச்சு எடுக்கணும் நான் ஃபஸ்ட்டுக்கானே. ஸோ அவிச்சு எடுக்கிறதுக்காக வேண்டி வந்து புளி. ஸோ புளியில் தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவிச்சு எடுப்பாங்க. நல்லா பழப்புளி விட்டு அவிச்சு எடுக்கணும். அதுக்காக வேண்டி கூடிய அளவுக்கு பழப்புளி யூஸ் பண்ணி புளி தண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதை இனி அவிச்சு எடுக்கணும். ஒரு சைடு வந்துட்டு பிட்டு வந்து குக் ஆகி கொண்டிருக்குது. ஸோ அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் பயங்கரமாக வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் பெண்டுகள் கூட அவ்வளோ வேகமாக வேலை செய்ய மாட்டாங்க. அண்ணாக்கள் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பர்ட் வந்துட்டு வேலையில் பாருங்க எப்படின்ட்டு. அதாவது பெண்களால் மட்டும்தான் இது முடியும்லாம் சொல்லுவீங்க இல்லையா? இங்கே பாருங்க ஆண்களை எவ்வளோ வேகமாக வேலை பண்ணுறாங்கன்னு. ஸோ புளி, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு முக்கியம். அண்ட் வந்துட்டு ஒரு 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 இறைச்சியாக இருக்கட்டும், இல்லை சொன்னால் ஒரு மீனாக இருக்கட்டும், சமைக்க போகிறோம்னு சொன்னால் அதில் இருக்கிற வெடுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மனம் அது போகிறதுக்காக வேண்டி. அண்ட் அது தாண்டி நிறைய அந்த கிருமி அது இதெல்லாம் வந்து போக்குறதுக்கு வந்து நம்ம மஞ்சள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இறைச்சியாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், இதெல்லாம் சமைக்கிறதுக்கு எப்போவுமே வந்துட்டு மஞ்சள் யூஸ் பண்ணுவாங்க. கட்டர் தூள், ஸோ தேவையான அளவுக்கு கட்டர் தூள். அண்ட் அதோடு சேர்த்து நெக்ஸ்ட் மிளகு, தேவையான அளவுக்கு மிளகு. இதெல்லாம் பார்த்தா இப்போவே பயிறு கடமடான்னு கொதிக்குது. ரைட். ஸோ இதை இடித்து எடுக்கணும்.
ஓகே, ஸோ மிளகு அண்ட் கட்டர் தூள் இது ரெண்டுமே சேர்த்து வந்து இடிச்சு எடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு மீனுக்காகத்தான். ஓகே, ஸோ இடித்ததை வந்து கொட்டியாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா புளித்தண்ணி, அப்புறம் மஞ்சள், அதுக்கப்புறமா வந்து மிளகு கட்டர் தூள் மிக்ஸ் பண்ணி கடை படன்னு இடித்து இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி, ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு அப்படியே ஆவி பறந்துக்கிட்டு இருக்குது பிட்டில். ஸோ பிட்டும் வந்துட்டு வேகமாக, உண்மையில் இவங்க எவ்வளோ வேகமாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்களோ அவ்வளோ வேகமாக அதுவும் வேலை செய்யுது. அதுக்கு ஈடு இணை இல்லாத ஒரு வேகம். உண்மையில் இவங்ககிட்ட இருந்து தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். வயசில் மூத்தவங்ககிட்ட வந்து நம்ம அனுபவசாலிகிட்ட வந்து நிறைய விஷயங்களை கேளுங்கன்னு சொல்கிறாங்க. கேட்குறத விட நேரில் பார்த்தா மட்டும் தான் நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வருங்கால மனைவி எல்லாம் வந்துட்டு வீட்டில் நம்மளை வச்சு வேலை வாங்குறதுக்கு. ஸோ கலரே வந்து பிரமாதமாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். அவிஞ்சிட்டா இல்லை, ஸோ கிண்டி விடணும். அட 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 இந்த மேலே மெல்லா தொட்டா பூ போல் அப்படி விரியுது பாருங்க. நடுவில் ஒரு ஓட்டை போட்டிருக்கு, அதாவது ஆவி மேலே வர்றதுக்கு. இந்த நடுவு ஓட்டையால் மேலே ஆவி வந்து ஃபுல்லாக கவராகி எல்லாமே வந்து ஆவியும். ஸோ அந்த பக்கம் அவங்க வெயிட்டிங், இந்த பக்கம் இவங்க வெயிட்டிங். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நாங்கள் வெயிட்டிங். இந்த ஒடியல் அந்த புட்டோட மனம் கமண்டு அப்படியே மூக்கு அப்படி சுண்டி இழுக்குது. ஆனால் இந்த மனத்தை எப்படி உங்ககிட்ட வீடியோவில் சொல்கிற காண்பிக்கிறது சொல்லி தெரியல. நேரில் இருந்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமானோ. அதாவது அதிகம் வந்துட்டு சோளம் மாப்பிட்டு, இந்த ஒடியல் மாப்பிட்டு இதெல்லாம் வந்துட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அது பிட்டே வந்து நார்மலாக சும்மா சாப்பிடலாம். அதாவது நம்ம இப்போ கோதுமை மாப்பிட்டோ சரி, இல்லைன்னு சொன்னால் அரிசி மாப்பிட்டோ சரி, நார்மலாக சாப்பிட்றத விட இந்த சோளன் மாவில் அண்ட் வந்துட்டு இந்த ஒடியல் மாக்கள் வந்து செய்கிறது மனமும் வித்தியாசமாக இருக்கும். அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்கும். அதாவது எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் வந்து இதை மட்டும் தனியாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆடாடா, இந்த திருபோசமாய் பிரட்டி வச்ச மாதிரி இருக்குது. திருபோசமா கலரு அப்படி இருக்குது, ஆரஞ்சு கலரு. அந்த மனம் தான். அந்த மனம், அந்த மனம் இருக்கே, மனம் வேற லெவல். திருப்பி மூடி வைக்கணும். அது அப்பப்போ டைமுக்கு வந்து செக் பண்ணுறது, பதத்துக்கு வந்துட்டா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ பதத்துக்கு வந்தால் தான் இங்கே படத்துக்கு வரும். பதத்துக்கு வந்துட்டா ஓகே, ரைட். ஸோ பிட்டோட வேலை முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு இப்போது நம்மளோட மீன் குடியல். கொஞ்சம் இதுக்கு ஃபயரை கூட்டி விட்டுட்டு மேலே அவியும் வரைக்கும் மூடி வச்சுட்டாங்க. ஸோ அதை மிக்ஸ் பண்ணலாம் இல்லை, அதாவது கட்டர் தூள், உப்பு, மஞ்சள் போட்டதெல்லாம் மேலே சும்மா போட்டு வச்சுருக்காங்க. அது அப்படி மிக்ஸ் பண்ணி விடுறதா இல்லை அது அப்படியே இருந்து சரியா? எல்லாம் சரியா வரும். அப்போ இப்படி வருதுன்னு. ஸோ பிட்டு அவிஞ்சிட்டு பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் அதோட நிறம் அண்ட் ஆவி எப்படி மேலே பறக்குதுன்னு. ஆவி பறக்கும் பிட்டுக்கடை. சுட சுட ஒடியல் மாப்பிட்டு ரெடி. அண்ட் இதை வந்து இப்போ ஆற வச்சு எடுப்பாங்க நினைக்கிறேன். அதுக்கு பிறகு தான் வந்துட்டு மீன் ரெடியானது. மீனை வந்து மிக்ஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். எப்படி உருத்தணும் அது ஆறுனா தானே அப்படி உதிர்ந்து வருமன். பயங்கர சமையல் வேலை. பெண்டுகளையே தோற்கடிக்கும் அளவுக்கு ஆண்களின் சமையலா? நம்பவே முடியவில்லை.
அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க, மேலே வீட்டை போன அப்புறம் அக்கா அம்மாவெல்லாம் சமைச்சு தரும்போது கண்டுபிடிப்பாங்க இப்படி ஒன்று சொல்லி அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் சமைப்பாங்க. ஆனால் இவங்க வந்து எப்படி சொல்கிறோம், இல்லை நாங்கள் பார்த்த ஆண்களை விட கொஞ்சம் சமையலில் கெட்டித்தனமான ஆட்கள். அதனால் சொன்னேன். அப்போ தான் அப்படி சொன்னால் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்மளுக்கு சமைச்சு தருவாங்க. மன்னிச்சிருக்க மக்களே. இது என்னென்னு சொன்னால், மாவு வந்து இப்போ ஓரளவுக்கு ஆற விட்டுருக்காங்க. அது ஆறினதுக்கு அப்புறம் தான் அதை லூஸ் பண்ணிவிட்டு இனி அந்த பக்கம் வந்து மீன் ரெடி ஆனதும் மீனை வந்து செய்வாங்க. ஆனால் இந்த உரைப்பை பார்த்தா தான் வயிறு வாயெல்லாம் இப்போ எரியுதுன்னு. மீனை மட்டும் தானே புட்டோட போடுவாங்க. அப்படின்லாம் நினைக்கிறேன். பாப்போம். கொதிச்சு கொண்டிருக்குது. இதை பார்த்துட்டு வேற யாரும் உங்களுக்கு ஏசர் இல்லை, பார்க்க வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்றானே சொல்லின்னு. இலங்கையில் எந்த விதமான செஃப்பையும் மிஞ்சக்கூடிய அசாத்திய செஃப் 2 பேரை வச்சு கொண்டு தான் இந்த சமையல் வேலையெல்லாம் நடக்குது. யாரும் போட்டி சண்டை கிண்ட கொமான்லாம் வந்துடாதீங்க. இந்த செஃப்பும் அப்படின்னா அவங்கள நாங்கள் நேரடியாக கூட்டி வந்து உங்களை போட்டி வச்சுட்டுருவோம். என்ன தான் செஃப் இருந்தாலும் அவங்களாம் வந்துட்டு இந்த நிறைய எப்படி சொல்கிற ஃபாரின் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் இவங்கெல்லாம் கிராமத்து சமையற்காரர்கள், வேற லெவலில் சமைக்கிறாங்க. கொதிக்கிற சத்தம். கலரே பார்க்குறது பிரமாதமாக இருக்குண்ணா. இந்த கட்டை தோல்ற வாசம் மூக்கு ஏறுது. ஆனால் உன்னால மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் முடியும். சில விஷயங்கள் வந்து பிரித்து தானா முணந்தெடுப்பான் அந்த மணக்கிறது. இது என்ன மனம், இது என்ன மனம் பண்ணுறது, கட்டர் தூர் மட்டும் அவனுக்கு தனியாக மணக்கிறது. நான் பாருங்க அங்கே இருக்கிற இது. அப்படியே இது கொதிக்கும் போது, அந்த ஆவி பறக்கும் போது அதுக்குள்ள விட்ட புளி, இந்த மஞ்சள், இந்த கட்டர் தூள், மிளகுத்தூள், அதோட மணமெல்லாம் மொத்தமாக சேர்த்து மூக்கு கடிக்கும்போது வேற லெவலில் இருக்கு. அண்ட் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து பிட்டோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே படைச்சு வைக்கும்போது தான் வந்து மொத்த டேஸ்ட்டும் மூக்கா வாயோட வாயா சேர்த்து அள்ள போது அப்போ அப்படியே வைக்க. சுட வச்சிடுறாங்கண்ணே கொஞ்சம். வேற வித்தியாசமா இருக்குது. ஆனா கையை சுட்டு போட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் அந்த ஒடியல் கூழ் மாதிரி அப்படித்தானே இது. ஓகே, நல்லா வெந்து தண்ணி வத்தினதுக்கு அப்புறமா வந்து கொதிச்சு பிட்டையும் கொட்டியாச்சு. முக்கியமான சம்பவம், பயங்கர சம்பவம். என்னன்னு சொல்லுங்க. முள்ள வெளியாக்குறது, தேடி வெளியாக்கணும். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே. ஃபர்ஸ்ட் டைம். பேரும் புதுசு, இந்த சமையல் இங்கே பார்க்குறதும் புதுசு. அப்படியே மீனெல்லாம் நல்லா வெந்து போயிருக்குது. நான் ஒடியல் கூழ் சாப்பிடல. ஒடியல் கூழ் சாப்பிட்றேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன்னா எஃப்னால. ஒடிய கூழ் வேற, இந்த மீன் புட்டுங்கிறது வந்து வேற. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெந்து நொந்து நூலாகி பதமாக வந்து கொண்டிருக்குது இந்த ஒடியல்மா மீன் புட்டு. ஸோ அளவுக்கு வந்திருக்குது. இன்னும் வந்து இதை வத்த விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் இது கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன ஒடியல் கூழுக்கும்
இந்த ஒடியல்மா மீன் பிட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். என்னென்னு சொன்னால் ஒடியல் கூழ் அப்படிங்கிறது வந்து தண்ணிமாக இருக்கும். அதுக்குள்ளே எல்லா கடல் உணவுகளும் போடுவோம். அதாவது கனவாக இருக்கட்டும், இறாலாக இருக்கட்டும், நண்டாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், இறைச்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே போட்டு அதை வந்து பொங்கி எடுப்பாங்க. அப்படி அது கூழாக அந்த பதத்துக்கு எடுப்பாங்க. அது வந்து ஒடியல் கூழ் அப்படி சொல்லுவோம். ஆனால் அந்த பிட்டை, அந்த ஒடியல்மா பிட்டை அப்படிங்கிறது வந்து பிட்டா வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இந்த மீன், அதாவது இந்த ஜப்பான் மீனாக இருக்கட்டும் சொன்னால் இந்த இந்த பிட்டுக்கு ஏற்ற எந்த ஒரு மீனை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ அந்த மீன்களில் வந்துட்டு இப்படி புளி விட்டு அதிகமாக இந்த கட்டரத்தூள் மஞ்சள் இதெல்லாம் போட்டு அதை வந்துட்டு புளி தண்ணீரை பதத்துக்கு எடுத்துகிட்டு, ஸோ அந்த தண்ணி வற்றி வர்ற டைமில் அந்த ஒடியல் மாப்பிட்டை வந்து போட்டு பிரட்டி அதை பதத்துக்கு எடுத்தால் நம்ம ஆசைப்பட்ட அந்த ஒரு ஒடியல் மீன் பிட்டு ரெடி. என்ன உப்பு புளி காணுமோ இன்னும் வாய்க்கிடக்கு எல்லாம் ஓகே. சூடு தான் கூட இருக்கு. அதான் கையை பதம் பார்த்து பொறுங்க வாங்க, நான் சாப்பிட்டு சொல்கிறேன். சொல்லுங்க பாப்போம் எப்படி இருக்கு. ஓகே ஓகே. பிடிங்கோ. ஸோ நம்மளும் டேஸ்ட்டு பார்ப்போம். இந்த கேப்பில் கிடா கொண்டு மட்டும்தான். அப்பா அடிபொலி. சாப்பாட்டோட பேரும் வித்தியாசம், சமையலும் வித்தியாசம், டேஸ்ட்டு பயங்கர வித்தியாசம். ஒருத்து பஸ்ஸில் கஷ்டப்பட்டு வந்ததுக்கெல்லாம் பயங்கர ஒருத்து. ஸோ ஒடியல் மீன் பிட்டு ரெடி. அடடா ஆவி பறக்குதே எப்படி பட்டி. வித்தியாசமாக இருக்குது. ஓகே, அப்படியே ஓலமாக பெட்டியில் அப்படியே பச்சை வாழையிலையை வெட்டி அதை நெருப்பில் வதக்கி அதை உள்ளே வச்சு அதுக்குள்ளே அப்படியே படையெல்லாம் பொங்கி போட்டு எடுத்த ஒடியல் மீன் பிட்டு ரெடி. ஸோ இதைத்தான் வந்து இப்போ நம்ம ட்ரைவ் பண்ண போகிறோம். வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேர் கேள்விப்பட்டது, அதாவது ஒடியல் மீன் பிட்டு அப்படிங்கிறது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சுப்பா. அண்ட் அந்த சமையலும் கூட பார்க்கும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சு. எல்லாமே வந்து விதவிதமாக வித்தியாசமாக வந்து பண்ணுறாங்க. எப்போவுமே நம்ம ஒரு ஊரை எடுக்கையில் இன்னொரு ஊரை எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் நம்ம பேசுகிற பேச்சு வழக்காக இருக்கட்டும், நடைமுறைகளாக இருக்கட்டும், சில சடங்கு சம்பிரதாயங்கள் செய்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி உணவுகளாக இருக்கட்டும், இது எப்போவுமே வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக காணப்படும். அதே மாதிரி கிழக்கு மாகாணத்தையும் வடக்கு மாகாணத்தையும் எடுத்துக்கணும்னு சொன்னால் அங்கேருந்து இங்கேயும் ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த சாப்பாடெல்லாம் வந்து நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குது. அதுலேயும் இந்த முல்லைத்தீவு இந்த ஒடியல் மீன் பிட்டு ரொம்பவே ஸ்பெஷல், ரொம்பவே வித்தியாசம் அப்படி சொல்லலாம். ஏன்னா நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு பேர். அந்த சமையல் முறை கூட வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. சமைச்சவங்களை வந்து பார்த்துருப்பீங்க, இந்த செஃப்மார், அதாவது இந்த சமையல்காரர்கள், இவங்களாம் வந்துட்டு சாதாரணமாக வீட்டில் இருந்து பைப்பு சமைச்சு கொடுத்தது சாப்பிட்றவங்க தான். பைப்பிட்ட வந்துட்டு தங்களோட கைவண்ணத்தை வந்து இது வரைக்கும் காட்டவே இல்லை. காட்டினா கிச்சன் பக்கம் வந்துட்டு தாங்க வேலைக்கு போக மாட்டேன், இவங்களை தான் வேலைக்கு விடுவாங்க. அப்படிங்கிறதுனால நமக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படிலாம் நல்லா விதவிதமாக சமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். மீன் வெந்து சூப்பராக இருக்குது. என்ன பேம் புளி காரம் எல்லாமே பக்காவாக இருக்குது. பட் என்ன முள்ளை கொஞ்சம் வெளியாக்கி எடுத்தோம்னா சரி, அவ்வளோ ஒன்று தான். எல்லா இடங்கள்லையும் முள் இருக்குது. அண்ட் அதோட சேர்த்து எங்களுக்கு மதியம் இன்றைக்கி லஞ்சே வந்து இந்த ஒடியல் மீன் பிட்டு தான். அண்ட் மார்னிங் வந்து புளிக்கறி அண்ட் இறைச்சிக்கறி அப்படின்னு சொல்லி காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு. அண்ட் லஞ்சு வந்துட்டு அந்த ஒடியல் மீன் பிட்டு. நைட்டுக்கு இன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக, அதாவது அந்த மட்டின்னு சொல்லுவோம், அதை முல்லைத்தீவுல ஏரல்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஸோ அதை ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறாங்க, அதையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஐயோ எங்கெங்கே முள் இருக்குன்றது தெரியாமல் இருக்குது.
ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடங்கள்லையும் முள் இருக்கும். இப்போ ரோஜா கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் நிறைய முள்களை தாண்டி தான் அந்த ரோஜா மலரையே பறிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுக்குள்ள நிறைய முள்கள் இருக்கும். அந்த முள்ளை தாண்டி தான் இதோட டேஸ்ட்டை நம்மளால் உணர முடியும். சும்மா சொல்லக்கூடாது, உண்மையில் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அண்ட் வந்துட்டு சமையலும் வித்தியாசம். உண்மையில் சமைச்சது பொறுத்து தான். இதை நீங்கள் வீட்டில் செய்து பார்க்குறதா இருந்தாலும் கூட வந்துட்டு ரொம்ப செலவெல்லாம் ஆகாது. இதுக்கேற்ற மாதிரியான ஒரு மீன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். அண்ட் வந்து ஒடியல் மாவண்டி பிட்டு செய்து எடுக்கிறது. ஸோ புளித்தண்ணியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மீன் பிட்ட ஒரு பக்கம், பிட்டுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறேன், பிட்டை தனியாக பிட்டாவே வந்து செய்து எடுத்துருவாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு மீனுக்கு வந்துட்டு பயங்கரமாக நிறைய புளி விட்டு, அதுக்கப்புறமா மஞ்சள் போட்டு மீனுக்கு, அண்ட் வந்து லைட்டாக தண்ணி விட்டு, அதுக்கப்புறம் இந்த மிளகு அண்ட் வந்து கட்டர் இது போட்டு இடிச்சிட்டு மேலே தூவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அவ்வளோதான் அதோட வேலை. ஸோ அதை வந்து வச்சு அடுப்பில் ஹீட் பண்ணி கொதித்து வந்து தண்ணி வற்றும் போது வந்து அந்த பிட்டை போட்டு பிரட்டி எடுக்கிறது, அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் மேக் பண்ணுற விதம் தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு. ஸோ செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நான் பார்த்ததில் எனக்கு இது பிடிச்சிருக்குது. அண்ட் அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறுபடியும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் பார்த்த வரைக்கும் இது ஓகே, குட், நல்லா இருக்குது. அண்ட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ இதையும் தாண்டி நாங்கள் வெளுத்து கட்ட வேண்டியிருக்கேன். நான் முள்ளை வந்துட்டு பயங்கரமாக வெளியாக்கி அப்படி சாப்பிடணும். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே வந்து உங்கள்கிட்ட வீடியோவில் காண்பிக்க முடியாது. இப்போவே சும்மா வீடியோவை காட்டி நாங்கள் காரம் சாப்பிட்டு எங்களுக்கு வயிறு பத்துறது வேறு விஷயம். ஆனால் சாப்பாட்டை காட்டி அடுத்தவங்களுக்கு வந்து வயிறு பற்றக்கூடாது இல்லையா? ஸோ அதுவும் தாண்டி எங்களுக்கு அந்த எஃபெக்ட் வரும்னு சொன்னால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் பின் விளைவுகள். ஸோ அதனால் இதோட வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றின கருத்தை வந்து கீழே கமெண்ட்ல வந்து சொல்லிக்கொள்ளுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.